பார்த்தீங்கன்னா, அந்த 2 கல்வெட்ட படிச்சுட்டோம். இப்போ 3வது, 4வது கல்வெட்டு முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன். ஏன்னா, இதில் நிறைய தெரியல. இதுவும் வந்து அவருடைய கல்வெட்டு தாங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபுவன சக்கரவர்த்திக்குன்னு கொடுத்து, இங்கே டைரெக்டாக அவர் சோழதேவர்னு கொடுத்துட்டாங்க. சோழதேவருங்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, மதுரையும் ஈழமும் கொண்ட சோழதேவருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. யாண்டுன்னு கொடுத்து, அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த கோவில் இறைவன் பேர் அதை தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் உயர்கொண்டான் வளநாட்டு இந்தோ பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, உயர்கொண்டான் வளநாட்டு. நான் சொன்ன பாருங்க, விருதராச பயங்கர வளநாட்டு, அந்த வார்த்தை இங்கே இருக்கு பாருங்க. விருதராச பயங்கர வளநாட்டு பட்டனாவது கொண்டதை எம்பதி இங்கேயும் பார்த்துருக்கு பாருங்க. திரு சதுர்வேதி மங்களராகத்து இல்லை, இந்த கல்வெட்டுங்க எழுதியிருக்கு பாருங்க. என்னது எழுதியிருக்குமா? படிக்கிறேன். எழுதியிருக்கா? வேற ஏதோ பூச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னது ஆழத்து ஆபுவன செவன், இதுக்கப்புறம் தெரிலங்க. அந்த கல்வெட்டு தான் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சது, இது சுத்தமாக தெரியல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த மன்னரோட மறுபடியும் பேர் ஸ்ரீ குலத்துங்க சோழ தேவருக்கு ஆண்டுன்னு கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குன்னு தெரில. ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் பேர் திருநாமத்துன்னு கொடுத்து, அவர் யாருக்கோ கொடுத்த ஸ்ரீ விரார ஜெயநாத் சோழவள நாட்டுன்னு கொடுத்துருக்கு. சோழவள நாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, கும்ப ஞாயிற்று ஏதோ கொடுத்துருக்காங்க. கும்ப ஞாயிற்று அப்படின்னா பூர்வ பட்சத்துன்னு தான் இங்கே வார்த்தை வந்திருக்கணும். கும்ப ஞாயிற்று பூர்வ பட்சத்து பஞ்சமியும் அப்படின்னு வந்திருந்து இதெல்லாம் மறைஞ்சிருக்கு. அதே தான் அந்த கோவில் இறைவன் பேர் தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த கோவிலுடைய தலைப்பேரும் இறைவன் பேரும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. திருமடலுடையார்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதனால் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அதாவது ஜெயங்கொண்ட சோழவள நாட்டு திருவிழந்தூர் நாட்டு பிரம்மதேயம் திருவழுந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் பேர் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? திருமடலுடையார்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இப்போ கீழே பார்த்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டருக்கு காணி கொண்டு திருமஞ்சன காவிரி ஆற்று குண்டருளிய. அப்படின்னா என்னென்னா, இந்த கோவிலுக்கு திருமஞ்சன இதுன்னு ஒன்று செய்வாங்கள்ல அந்த காலத்தில், விழா இப்பவும் செய்கிறாங்க. அது இந்த காவிரிலேருந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்து இங்கே இறைவனுக்கு அந்த இதெல்லாம் செய்வாங்களே, அதை வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த கோவிலில் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த யார் செஞ்சாங்கங்கிற பேர் தெளிவாக தெரியல. அதாவது அந்த பேர் யாருங்கிறது சரியாக தெரியல. சரி, அந்த கல்வெட்டு படிப்போம். சுத்தமாக தெரியல அந்த கல்வெட்டு.
இது என்னென்னா கல்வெட்டு தான் வந்து இந்த கோவிலோட உண்மையான வரலாறை கொஞ்சமாவது நமக்கு வந்து எடுத்து சொல்லும். திரும்பின பக்கம் எல்லாமே அந்த கோவில் இறைவன் பேரை தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கோவில் அமைப்பை நான் கடைசியாக காட்டுறேன், அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடும். இந்த கோவிலில் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த நவக்கிரகத்தை கொஞ்சம் கீழே அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது மட்டும் எப்படி இருக்குது, அப்படியே தான் இருக்குது. இதுவும் ரொம்ப தெரியல. இதில் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைவ வாருடைய அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கே வெள்ளாளனுங்கிற ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு. வெள்ளாளன் எழுத்து. இங்கே வருங்க, வெள்ளாளன் எழுத்துன்னு கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து கோவில் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு வழக்கு நடந்துக்கும், வழக்கோ இல்லை ஒரு சபை வழக்கோ இல்லை கோவிலில் வந்து இல்லை ஏதாவது தண்டனை மாதிரியான கொடுத்து அது சம்மந்தப்பட்ட நிறைய காணொலி இப்போ போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரியான கல்வெட்டு தான் இது. அது இங்கே பார்த்திங்கன்னா திருநாமத்து பட்டருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்துங்க பட்டன் எழுத்துன்னு கொடுத்துருக்கு பாருங்க. அந்த எழுத்துன்னு கொடுக்குறது பட்டன் எழுத்துங்கிறது வேறு, எழுத்துங்கிறதும் வேறு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கேயும் பாருங்க வெள்ளாளன் எழுத்து தான் கொடுத்துருக்கு. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா உடையான் திருவைகளத்து இல்லை இந்த ஊர் தான் திருவழுந்தூர் உடையான் மகாசேன் வெள்ளாளன் எழுத்து. ஆமாம், இங்கேயும் வெள்ளாளன் எழுத்து இம்பலன திலவகன் நாயகனுடையான் எழுத்து. இந்த மாதிரி இந்த யாரெல்லாம் இந்த சாட்சியங்கள் மாதிரி இருந்தாங்களோ அவங்களுடைய இதெல்லாம் வந்து எழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே பாருங்க வெள்ளத்து கோயில் மாதேவனியார் மானானிய ஒன்று கொடுத்துருக்கு. நட்டமாறை நிறுத்து, அது எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கூர் காணின்னு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாங்கூர் காணிங்கிறது ஊர். நாங்கூருங்கிறது ஊர். நாங்கூர் காணினால திருவனந்தூர் நாட்டு யாதி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஏதோ ஒரு பேர் கொடுத்துருப்பாருங்க. வந்தபி வெய்தி நாயகப்பட்டன் 40க்கு கை கொண்டு நான் கொண்டு கொண்டிருந்த 435 435 435 மாயூரத்திலிருந்து. அதாவது இந்த சொல்லப்பட்ட அந்த பேருக்கு பார்த்தீங்களா, அவன் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கான். அந்த தவறோ இல்லை ஏதோ தண்டம். அந்த தண்டத்துக்கு வந்து 435 மணி அளவோ என்னமோ ஒரு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏதாவது இந்த காலத்து பணம் அந்த மாதிரி விடயங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் இது முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த இது கல்வெட்டு தான். இது கொஞ்சம் தெரியுது, பார்ப்போம். இங்கேயும் ஏதோ கொடுத்துருக்காங்க பாரு. இங்கேயும் இரணநெரு திருவழுந்தூர் 404 சபையோருக்கு காவிரி திருமஞ்சனத்து இதோ கொடுத்துருக்கு பாருங்க. திருமஞ்சனெழுத்து அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன, அந்த காவேரி திருமஞ்சனம் செய்கிறதுக்கெலாம் இந்த மன்னர் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு நமக்கு தெளிவாக சொல்லுது. அவ்வளோதான். இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டு விஷயங்கள் இவ்வளோ தான் படிக்க முடிஞ்சது என்னாலையும். அதே மாதிரி
இந்த கோவில் உள்ள கல்வெட்டும் இவ்வளோதான் 2 பக்கம். ஆனால் இந்த கோவிலில் எல்லா கோவிலுமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம கீழே படித்தோம்ல இந்த 2 இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து குமுதம்னு சொல்லுவாங்க. குமுதம் கோவில் இந்த இடத்த வந்து குமுதம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் பெரும்பாலான கல்வெட்டுக்கள், அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் செய்வாங்க. சில நேரங்களில் இந்த இடம்லாம் கொஞ்சம் தப்பிக்கும், கல்வெட்டு வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும், அது நமக்கு ரொம்ப வசதியாக போயிடுது. அவ்வளோதாங்க. திரும்ப சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, கோவில் இப்போ தலைப்பெயர் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் சொல்லப்படுறது வந்து ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு திருவலந்தூர் நாட்டு பிரம்மதேயம் திருவழுந்தூர். இறைவன் பேர் வந்து திருமடலுடையார். இறைவி பேர் ஒன்றும் கொடுக்கல, ஆனால் இறைவி பேர் சவுந்தராம்பிகையும் கொடுத்துருக்காங்க. இவருடைய பேர் வந்து கல்வெட்டில் திருமடலுடையான். இதுதான் கல்வெட்டு சொல்லுது. மற்றபடி கல்வெட்டு இந்த கோவில் அவ்வளோதாங்க. நான் இப்போ அவங்க 6 சொன்னாங்க, அந்த 6ம் கரெக்டாக இங்கே இருக்குது. ஆனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சு கிடக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கோவில் அமைப்பையும் தல வரலாறையும் சொல்ல வேண்டியது தான். அது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.